நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜினோ. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டர். நியாயமா பாத்தீங்கன்னா ஜனவரி 9 காலையில இந்த இடம் எப்படி இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு மாற்றான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தியேட்டர்ல யாருமே இல்ல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. சோ இது ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை உண்டாக்கி இருக்கு. ஆனா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வருது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமால இதுவரைக்கும் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் எந்த படத்துக்கும் இருந்ததே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் என் லாஸ்ட் படம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. அதன் காரணமாக இந்த படத்தோட பிசினஸாக இருக்கட்டும், ப்ரீ புக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வானளாவிய அளவுல போய்கிட்டு இருக்கு. ட்ரேடிங் வட்டாரத்துலலாம் இந்த படத்தை பத்தி அவ்வளோ ஸ்லாகிச்சு பேசுறாங்க. பிசினஸ் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சூழல தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே நமக்கு அரசியல் மைலேஜ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொங்கலை ஒட்டி விடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. சோ அதன் காரணமாக ஏற்கனவே இந்த பராசக்தி கூட மோதலான ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணது ஜனநாயகன் டீம் தான். ஆனா பாத்தீங்கன்னா பராசக்தி ஜனவரி 14 வர்ற மாதிரி இருந்துச்சு. ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா 9 வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம மோதி பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி பராசக்தி கரெக்டா 10 களத்துக்குள்ள இறங்குனாங்க. அங்கிருந்தே பாத்தீங்க அப்படின்னா எந்த படம் நல்லா இருக்கும், எந்த படத்துக்கு பயங்கரமான ஹைப் கிடைக்கும், எது பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிசினஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜனநாயகன் ஒரு அடி மேலதான் இருந்துச்சு. இன்னொன்னு ப்ரீ புக்கிங்ல பாக்குறப்ப கிட்டத்தட்ட 50 கோடி ஜனநாயகன் வசூல் பண்ணிருச்சு. ஆனா பராசக்தி பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலதான் பண்ணிருந்துச்சு. சோ இதுல இருந்தே தெரியும் விஜயோடைய மார்க்கெட் சைஸ் என்ன அப்படின்னு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே மோதி பாத்திரலாம் அப்படின்னு ரெண்டு ஃபேன்ஸுமே பயங்கரமா சோசியல் மீடியால சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே படம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை ரெண்டு பேருக்குமே இருந்தா கூட சோ அங்கதான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் வந்ததன் காரணமாக கடைசி வரைக்கும் படம் வருமா வராதா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகமா இருந்துச்சு. ட்ரேடிங் வட்டாரங்கள்ல ஓகே படம் வந்துடும், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் படங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனாலும் படம் எப்படியாவது சொன்ன டேட்ல வந்துடும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தீர்ப்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக அமையல இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. சோ தீர்ப்பே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொடுக்க போறாங்க. சோ அப்படிப்பட்ட சூழல்ல எப்பவுமே விஜய் பட டேட் அப்படின்னா அங்க எப்படி செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். தியேட்டர்ல நிக்க கூட இடம் இருக்காது, மூச்சோட கூட இடம் இருக்காது. அவ்வளோக்குள்ள மேலதாளங்கள் டான்ஸ் அப்படி இப்படின்னு செம்ம வைபோட இருக்கும். ஆனா இன்னைக்கு இங்க யாருமே இல்ல. ஆனால் படம் ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபேன்ஸ் குஷி ஆயிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, படத்தோட ரிலீஸ் டேட்டை எப்படி பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.